எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆஜி. பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி, நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி புத்தகத்தை டெய்லியும் 20 நிமிஷமாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்னைக்கான 20 நிமிஷத்தை கேட்கலாம். தன் நிறுவனத்திற்கு ஒரு பெரும் சொத்தாக விளங்கிய ஒருவரை நான் அறிவேன். அவர் அத்தகைய மதிப்புடன் விளங்கியதற்கு காரணம் அவரது அசாத்திய திறன் அல்ல, மாறாக எப்போதுமே அவர் ஒரு வெற்றிகரமான எண்ணப்போக்கை வெளிப்படுத்தியது தான் அதற்கு காரணம். சமயங்களில் அவரது கூட்டாளிகள் ஒரு சூழ்நிலையின் மீது நம்பிக்கையற்ற கண்ணோட்டத்தை கொண்டிருக்கக்கூடும். அதை சமாளிக்க அவர் ஒரு வித்தியாசமான முறையை பின்பற்றினார். அதை அவர் வாக்யூம் கிளீனர் முறை என்று அழைத்தார். அதில் அவர் தன் கூட்டாளிகளிடம் பல்வேறு கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்டு அவர்களது மனங்களில் உள்ள தடைகளை உறிஞ்சி விடுவார். அதாவது அவர்களது மனங்களிலிருந்து எதிர்மறையான மனப்போக்குகளை வெளியேற்றி விடுவார். பிறகு அவர்களிடம் ஒரு புதிய மனப்போக்கு ஏற்பட்ட உண்மைகளை அவர்கள் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க துவங்கும் வரை அவர் அச்சூழ்நிலை குறித்த நேர்மறையான யோசனைகளை அமைதியாக அவர்களிடம் வலியுறுத்தி கொண்டே இருப்பார். இவர் தங்களோடு இணைந்து செயல்படும் போது விஷயங்கள் எவ்வளவு வித்தியாசமாக தோன்றுகின்றன என்பதை பற்றி அவர்கள் அடிக்கடி வியக்கின்றனர். நம்பிக்கை மனப்போக்குதான் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் விஷயங்களை பகுத்தறிந்து மதிப்பீடு செய்வதன் முக்கியத்துவத்தை நம்மால் இங்கு புறக்கணிக்க முடியாது. தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒருவர் தான் பார்க்கும் அனைத்து விஷயங்களையும் ஒரு கலங்கலான கண்ணோட்டத்துடன் பார்ப்பார். இதை சரி செய்வதற்கான ரகசியம் வெறுமனே நேர்மறையான திசையை நோக்கி சாய்ந்திருக்கின்ற சாதாரண கண்ணோட்டத்துடன் அதை அணுகுவதுதான். நீங்கள் தோற்றுவிட்டதாக உணர்ந்தாலோ அல்லது வெற்றி பெறுவதற்கான உங்கள் திறனில் நீங்கள் முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து விட்டிருந்தாலோ ஒரு காகிதத்தை எடுத்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விஷயங்களை பட்டியலிடுங்கள். நமக்கு எதிராக செயல்படுவதாக தோன்றும் ஆற்றல்கள் குறித்தே நாம் எப்போதும் சிந்தித்து கொண்டிருந்தால் தேவைக்கு அதிகமாகவே அவற்றை நாம் ஒரு பெரும் சக்தியாக உருவாக்கி விடுவோம். சாதாரணமாக அவற்றிடம் இல்லாத ஒரு மாபெரும் வல்லமையை நாமே அவற்றிற்கு வழங்கிவிடுவோம். ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் உங்களிடம் உள்ள சொத்துக்களின் மீது உங்கள் சிந்தனையை நிலைநிறுத்தி மனத்தளவில் அவற்றை காட்சிப்படுத்தி பார்த்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அவற்றை சுய பிரகடனம் செய்து வந்தால் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவற்றிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள். உங்களுக்குள் இருக்கும் சக்திகள் வலிமை பெற்று கடவுளின் துணையுடன் உங்களை தோல்வியிலிருந்து மீட்டெடுத்து வெற்றி கேட்டு செல்லும். கடவுள் உண்மையிலேயே உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் தான் உங்களிடம் உள்ள நம்பிக்கையின்மையை களைவதற்கான ஒரே உறுதியான வழி. அது மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஒரு கொள்கையாகும். மதங்களில் கற்பிக்கப்படும் எளிய போதனைகளில் இதுவும் ஒன்று. எல்லாம் வல்ல கடவுள் உங்கள் தோழனாயிருப்பார், உங்களுக்கு துணை நிற்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை மீட்டெடுப்பார். தன்னம்பிக்கையை உருவாக்குவதற்கு இந்த எளிய விசுவாசத்தை பயிற்சி செய்வதை விட அதிக சக்தி வாய்ந்த யோசனை வேறு எதுவும் இல்லை. இதை பயிற்சி செய்வதற்கு வெறுமனே கடவுள் என்னுள் இருக்கிறார், கடவுள் எனக்கு உதவுகிறார், கடவுள் என்னை வழி நடத்துகிறார் என்று சுய பிரகடனம் செய்யுங்கள். கடவுள் உங்களுக்குள் இருப்பதாக ஒவ்வொரு நாளும் பல முறை உங்கள் மனதில் காட்சிப்படுத்துங்கள். பிறகு அந்த சுய பிரகடனத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் சுய பிரகடனமாக கூறியதும் மனத்தில் காட்சிப்படுத்தி பார்த்ததும் உண்மை என்ற அனுமானத்தில் உங்கள் அன்றாட வேலையில் தொடர்ந்து ஈடுபடுங்கள். அப்போது அது உண்மையிலேயே உங்கள் வாழ்வில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். இச்செயல்முறையால் தூண்டப்பட்டு விடுவிக்கப்படும் சக்தியை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உங்களது நம்பிக்கை உணர்வுகள் வழக்கமாக உங்கள் மனத்தை ஆக்கிரமிக்கும் எண்ணங்களால் தீர்மானிக்கப்படுகின்றன. நீங்கள் தோல்வியை பற்றி நினைத்தால் நிச்சயமாக தோல்வியை சந்திப்பீர்கள். எனவே நம்பிக்கை எண்ணங்களை சிந்தித்து அதை நீங்கள் ஒரு பழக்கமாக உருவாக்கி கொள்ளும்போது உங்களிடம் ஒரு பேராற்றல் உருவாவதை உங்களால் உணர முடியும். அந்த ஆற்றலை கொண்டு எந்த கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் நீங்கள் மீண்டு வருவீர்கள். நம்பிக்கை உணர்வுகள் உண்மையிலேயே அதிக வலிமையை தூண்டுகின்றன. எழுத்தாளர் வில்லியம் பெஞ்சமின் பேசில் கிங் ஒரு முறை இவ்வாறு கூறினார்: தைரியமாக இருங்கள், பேராற்றல் வாய்ந்த சக்திகள் உங்களுக்கு உதவிக்கு வரும். இதில் உள்ள உண்மையை அனுபவங்கள் நிரூபிக்கின்றன. அதிகரிக்கும் உங்களது நம்பிக்கை உங்கள் மனப்போக்குகளை மறுசீரமைக்கும் போது பேராற்றல் வாய்ந்த இந்த சக்திகள் உங்களுக்கு உதவுவதை நீங்கள் உணர்வீர்கள். எமர்சன் ஒரு பேருண்மையை பிரகடனம் செய்தார்: தங்களால் முடியும் என்று நம்புகின்றவர்கள் தான் வெற்றி பெறுகின்றனர். நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அதை செய்யுங்கள். அப்போது பயத்தின் சாவு மணி அடிக்கப்பட்டுவிடும். தன்னம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பயிற்சி செய்யுங்கள். விரைவில் பயங்களும் பாதுகாப்பின்மையும் வலுவிழந்து உங்களை விட்டு ஓடிவிடும்.
ஜெனரல் ஸ்டோன்வால் ஜாக்சன் ஒரு முறை ஒரு துணிகர தாக்குதலுக்கு திட்டமிட்ட போது அவரது தளபதிகளில் ஒருவர் தனக்கு மிகவும் பயமாக இருப்பதாக கூறி அதற்கு மறுப்பு தெரிவித்தார். தான் பயப்படும் பல விஷயங்கள் குறித்து அவர் அடுக்கிக் கொண்டே போனபோது பயந்து போயிருந்த அவரது தோளில் ஜெனரல் ஜாக்சன் கை போட்டுக்கொண்டு, உங்கள் பயங்களிடம் ஒருபோதும் ஆலோசனை கேட்காதீர்கள் என்று கூறினார். உங்கள் மனத்தை விசுவாசம், நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு ஆகிய எண்ணங்களால் நிரப்புவதுதான் இதில் உள்ள ரகசியம். இது உங்களிடமுள்ள சந்தேக எண்ணங்களையும் நம்பிக்கையின்மையும் ஆற்றலோடு வெளியேற்றிவிடும். பாதுகாப்பின்மைகளாலும் பயங்களாலும் நெடுநாட்களாக பாதிக்கப்பட்டிருந்த ஒருவரிடம் பைபிளை படித்து அதில் துணிவு மற்றும் நம்பிக்கை குறித்து கூறப்பட்டுள்ள வசனங்களை பென்சிலால் அடிக்கோடிடுமாறு நான் பரிந்துரைத்தேன். அவரும் அவ்வாறே செய்து அவற்றை தன் மனதில் பதிய வைத்தார். இதன் விளைவாக ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணங்கள் அவர் மனதில் நிரம்பி வழிந்தன. பயத்தாலும் நம்பிக்கையின்மையாலும் முடங்கி போயிருந்த அவரை ஆற்றல் மிக்க இந்த எண்ணங்கள் ஒரு சக்தி படைத்த மனிதராக உருவாக்கின. ஒரு சில வாரங்களில் அவரிடம் ஏற்பட்ட இந்த மாற்றம் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தோல்வி மனப்போக்கிலிருந்து அவர் தன்னம்பிக்கை கொண்டவராகவும் பிறருக்கு உத்வேகம் ஊட்டுபவராகவும் உருவெடுத்தார். இப்போது அவரிடம் துணிவும் கவர்ந்திழுக்கும் சக்தியும் ஒளி வீசுகின்றன. எண்ணங்களை மறுசீரமைத்தல் என்ற ஓர் எளிய செயல்முறையின் மூலம் அவர் தன் மீதான நம்பிக்கையையும் தன் சொந்த ஆற்றல்கள் மீதான நம்பிக்கையையும் மீட்டெடுத்தார். உங்களுக்கான ஒரு கேள்வி: உங்களது தன்னம்பிக்கையை உருவாக்க உங்களால் இப்போது என்ன செய்ய முடியும்? போதாமை மனப்போக்குகளிலிருந்து மீள்வதற்கும் விசுவாசத்தை பயிற்சி செய்வதற்கும் உதவக்கூடிய 10 எளிய நடைமுறைப்படுத்தத்தக்க விதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவ்விதிகளை பயன்படுத்தி வெற்றிகரமான விளைவுகளை பெற்றிருக்கின்றனர். இத்திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். அப்போது நீங்களும் உங்களிடம் குடிக்கொண்டிருக்கும் ஆற்றல்களின் மீது நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள். 1. நீங்கள் வெற்றி பெறுவது போன்ற ஒரு மனக்காட்சியை உருவாக்கி அதை உங்கள் மனதில் குடியேற்றுங்கள். எக்காரணம் கொண்டும் அது மங்களாகி மறைந்து போக அனுமதிக்காதீர்கள். நீங்கள் தோற்பதாக ஒருபோதும் நினைக்காதீர்கள். உங்கள் மனத்தில் நிலைநிறுத்தியுள்ள காட்சியின் யதார்த்தத்தை ஒருபோதும் சந்தேகிக்காதீர்கள். அது மிகவும் அபாயகரமானது. ஏனெனில் உங்கள் மனமானது அதில் காட்சிப்படுத்தப்படுவதை நிறைவேற்ற எப்போதும் முயற்சிக்கும். எனவே தற்போது நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, எப்போதும் வெற்றி குறித்த காட்சியையே உங்கள் மனதில் நிலைக்க செய்யுங்கள். 2. உங்கள் தனிப்பட்ட ஆற்றல்கள் குறித்த எதிர்மறை எண்ணம் உங்கள் மனதில் தோன்றும் போதெல்லாம் அதை ரத்து செய்யும் விதமாக வலுக்கட்டாயமாக ஒரு நேர்மறையான எண்ணத்தை எண்ணுங்கள். 3. உங்கள் கற்பனையில் முட்டுக்கட்டைகளை உருவாக்காதீர்கள். முட்டுக்கட்டைகள் என்று அழைக்கப்படுபவற்றிற்கு மதிப்பு கொடுக்காதீர்கள். அவற்றை குறைக்க முயற்சி செய்யுங்கள். பிரச்சனைகளை நீக்க வேண்டுமென்றால் அவற்றை ஆய்வு செய்து திறமையாக கையாள வேண்டும். ஆனால் அதற்கு மேல் மதிப்பு கொடுக்கக்கூடாது. பய எண்ணங்கள் மூலம் அவற்றை பெரிதுபடுத்தக்கூடாது. 4. மற்றவர்களை பார்த்து நீங்கள் வியக்க வேண்டியதில்லை. அவர்களை நீங்கள் அப்படியே பின்பற்ற வேண்டியதில்லை. உங்களைப் போல் செயலாற்ற வேறு எவராலும் முடியாது. பெரும்பாலான மக்கள் தங்கள் தோற்றத்திலும் நடத்தையிலும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினாலும் அவர்களும் உங்களைப் போன்றே பயப்படுகின்றனர். தங்கள் ஆற்றல்களை சந்தேகிக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் 10 முறைகள் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகளை கொடுங்கள். கடவுள் நமக்கு துணையாக இருக்கும்போது யாரால் நமக்கு விரோதமாக செயல்பட முடியும்? 6. நீங்கள் இப்போது செய்து கொண்டிருப்பவற்றை ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு தகுதி வாய்ந்த ஒரு ஆலோசனையாளரிடம் செல்லுங்கள். உங்கள் தாழ்வு மனப்பான்மை மற்றும் சுய சந்தேக உணர்வுகள் எங்கிருந்து உருவாகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் இவை குழந்தை பருவத்தில்தான் துவங்குகின்றன. சுய அறிவு குணமாதலுக்கு இட்டு செல்லும். 7. பின்வரும் சுய பிரகடனத்தை ஒவ்வொரு நாளும் 10 முறைகள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். முடிந்தால் வாய்விட்டு சத்தமாக கூறுங்கள். எனக்கு வலிமையூட்டும் ஏசுபிரானின் மூலமாக என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இவ்வார்த்தைகளை இப்போது மீண்டும் கூறுங்கள். இந்த அதிசய வாசகம் தாழ்வு மனப்பான்மை எண்ணங்களை முறியடிப்பதற்கான உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மாற்று மருந்தாகும். உங்கள் சொந்த திறன் குறித்த ஒரு உண்மையான மதிப்பீட்டை உருவாக்குங்கள். பிறகு அதை 10% உயர்த்தி கொள்ளுங்கள். அகங்காரம் நிறைந்தவராக ஆகிவிடாதீர்கள். ஆனால் ஒரு முழுமையான சுயமரியாதையை உருவாக்கி கொள்ளுங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள சக்திகளில் நம்பிக்கை வையுங்கள். 9. உங்களை கடவுளின் கைகளில் ஒப்படைத்து விடுங்கள். அதற்கு நான் கடவுளின் கைகளில் இருக்கிறேன் என்று கூறுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் இப்போது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புங்கள்.
உங்களுக்குள் அது பாய்ந்து கொண்டிருப்பதை உணருங்கள். வாழ்வின் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான சக்தியின் வடிவத்தில் இறைவனுடைய ராஜ்யம் என்னுள் இருக்கிறது என்று சுய பிரகடனம் செய்யுங்கள். 10. கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார், எதனாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது என்று உங்களுக்கு நீங்களே நினைவூட்டிக் கொள்ளுங்கள். கடவுளிடமிருந்து சக்தியை நீங்கள் இப்போது பெறுகிறீர்கள் என்று நம்புங்கள். 2. சலனமற்ற மனம் சக்தியை பெருக்கும். ஒரு ஹோட்டலில் நானும் என் நண்பர்கள் இருவரும் காலை உணவை ருசித்து கொண்டிருந்த போது முந்தைய இரவு தூக்கத்தை பற்றி எங்கள் விவாதம் சென்று கொண்டிருந்தது. விவாதிப்பதற்கு அது உண்மையிலேயே ஒரு சிறப்பான விஷயம்தான். தான் தூங்கவே இல்லை என்று ஒருவர் குறைபட்டு கொண்டார். நெடுநேரம் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்ததாகவும் படுக்க போன போது எவ்வளவு களைத்திருந்தாரோ அது போலவே காலையிலும் களைப்பாக இருந்ததாகவும் அவர் கூறினார். படுக்க செல்வதற்கு முன் செய்திகள் கேட்பதை நிறுத்துவது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. நேற்றிரவு நான் செய்திகள் கேட்டேன். காது நிறைய பிரச்சனைகளுடன் படுக்க சென்றேன் என்பது உறுதி என்று அவர் கூறினார். காது நிறைய பிரச்சனைகள், என்ன ஒரு சொற்றொடர்! அவரால் சரியாக தூங்க முடியாமல் போனதில் ஆச்சரியமில்லை. ஒருவேளை படுக்க செல்வதற்கு முன் நான் குடித்த காஃபி என் தூக்கத்தை கெடுத்திருக்கலாம் என்று அவர் சிந்தனையுடன் கூறினார். அடுத்த நபர் இப்போது பேசினார். நான் நன்றாக தூங்கினேன். படுப்பதற்கு வெகு நேரம் முன்பாகவே மாலையில் வெளிவந்த செய்தித்தாளில் இருந்து படித்த, மாலையில் ஒளிபரப்பப்பட்ட செய்திகளில் இருந்து கேட்ட செய்திகளை செரித்து கொள்ள எனக்கு போதுமான நேரம் கிடைத்தது. பிறகு நான் என்னுடைய தூக்க திட்டத்தை பயன்படுத்தினேன். அது ஒருபோதும் பலனளிக்க தவறுவதில்லை. அது என்ன திட்டம் என்று நான் அவரை கேட்டேன். அவர் அதை இவ்வாறு விளக்கினார். நான் சிறுவனாக இருந்தபோது விவசாயியான என் தந்தை இரவு படுக்க செல்லும் முன் எங்கள் குடும்பத்தார் அனைவரையும் ஒன்று கூட்டி பைபிளில் இருந்து படித்து காட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இப்போதும் அவர் கூறியது என் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. உண்மையில் பைபிள் வசனங்கள் என் காதுகளில் விழும்போது அவை என் தந்தையின் குரல் எனக்கு கேட்பது போல் எப்போதும் எனக்கு தோன்றும். பிரார்த்தனைகள் முடிந்த பிறகு நான் என் அறைக்கு சென்று நன்றாக உறங்குவேன். ஆனால் நான் வீட்டை விட்டு வெளிவந்த பிறகு பைபிள் வாசிக்கும் பழக்கமும் பிரார்த்தனையும் அடியோடு நின்றுவிட்டன. பல ஆண்டுகளாக நான் பிரார்த்தித்த ஒரே நேரம் போக்குவரத்து நெரிசலில் நான் மாட்டிக்கொண்ட போது மட்டும்தான் என்பதை நான் ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஆனால் சில மாதங்களுக்கு முன் நானும் என் மனைவியும் பல கடினமான பிரச்சனைகளை சந்தித்தோம். எனவே மீண்டும் பிரார்த்திக்க முயற்சி செய்வதென்று தீர்மானித்தோம். அது எங்களுக்கு உதவியது போல் இருந்தது. எனவே ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் நானும் என் மனைவியும் பைபிளில் இருந்து சில வசனங்களை படித்துவிட்டு ஒரு சிறிய பிரார்த்தனையையும் செய்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் நன்றாக தூங்க முடிகிறது. பிரச்சனைகள் குறைந்து என் வாழ்க்கை மேம்பட்டு கொண்டு வருகிறது. நான் வெளியே இருக்கும் நேரங்களில் கூட நேற்று இரவை போல் ஒவ்வொரு இரவும் பைபிளை படித்து பிரார்த்தனை செய்யும் அளவுக்கு அப்பழக்கம் என்னுள் ஊறிவிட்டது. நேற்றிரவு நான் என் படுக்கையில் அமர்ந்து பைபிளை உறக்க படித்தேன். அதனால் எனக்கு நல்ல பலன் கிடைத்தது. நான் என் காது நிறைய பிரச்சனைகளோடு படுக்கைக்கு செல்லவில்லை, மனம் நிறைய அமைதியோடு படுக்க சென்றேன் என்று அவர் மற்றவரை பார்த்து கூறினார். காது நிறைய பிரச்சனை அல்லது மனம் நிறைய அமைதி, இவற்றில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? மாறுபட்ட மனப்போக்கில்தான் இரகசியத்தின் சாராம்சம் அடங்கியுள்ளது. வேறுபட்ட ஒரு எண்ணப்போக்கில் வாழ ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணப்போக்கில் மாற்றம் ஏற்படுவதற்கு முயற்சி தேவை. ஆனாலும் உங்களது தற்போதைய வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது அது மிகவும் சுலபமான ஒன்றுதான். கடும் முயற்சி நிறைந்த வாழ்க்கை மிகவும் சிரமமானது. மன அமைதியோடு கூடிய உளைச்சலற்ற இணக்கமான வாழ்க்கை தான் சுலபமான வாழ்க்கை முறை. ஆனால் மன அமைதியை பெறுவதில் உள்ள முக்கிய போராட்டம் உங்கள் சிந்தனையை மறுசீரமைத்து கடவுளின் பரிசான அமைதியை ஏற்றுக்கொள்வதற்கேற்ற ஆசுவாசமான மனநிலைக்கு மாறுவது. ஆசுவாசமான மனநிலையை உருவாக்குவதன் மூலம் அமைதியை பெறலாம். இதற்கு உதாரணமாக, ஒருமுறை நான் சொற்பொழிவு நடத்திய ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் எனக்கு கிடைத்த அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். சொற்பொழிவு ஆற்றுவதற்காக மேடைக்கு செல்வதற்கு சற்று முன் நான் மேடையின் பின்னால் அமர்ந்து என் உரையை படித்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது ஒருவர் என்னை அணுகி ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை கலந்து ஆலோசிக்க விரும்புவதாக என்னிடம் தெரிவித்தார். இன்னும் சற்று நேரத்தில் நான் அறிமுகப்படுத்தப்பட இருந்ததால் அக்கணத்தில் அவரது பிரச்சனையை பற்றி பேசுவது இயலாத காரியம் என்று தெரிவித்துவிட்டு சற்று நேரம் காத்திருக்கும்படி நான் அவரிடம் கூறினேன். மேடையில் நின்று நான் பேசிக் கொண்டிருந்த போது தூரத்தில் அவர் பதற்றத்தோடு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்ததை கவனித்தேன். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவரை காணவில்லை. இருந்தாலும் அவர் என்னிடம் தனது பிசினஸ் கார்டை கொடுத்து சென்றிருந்தார்.
அந்நகரத்தில் அவர் ஓரளவு செல்வாக்கு மிக்கவர் என்பதை அதிலிருந்து நான் கண்டு கொண்டேன். நான் என் ஹோட்டலுக்கு திரும்பி சென்றவுடன் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டிருந்த போதிலும் நான் அவரை பற்றி கவலைப்பட்டு அவரை தொலைபேசியில் அழைத்தேன். அது அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சொற்பொழிவு அரங்கில் எனக்கு அதிக வேலைகள் இருந்ததை அவர் கண்டு கொண்டதால் எனக்காக காத்திருக்காமல் அங்கிருந்து கிளம்பி விட்டதாக என்னிடம் கூறினார். மேலும், நீங்கள் என்னோடு சேர்ந்து பிரார்த்திக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து பிரார்த்தித்தால் எனக்கு மன அமைதி கிடைக்கும் என்று நான் நினைத்தேன் என்று அவர் கூறினார். தொலைபேசி மூலமாக நாம் இருவரும் சேர்ந்து பிரார்த்திப்பதை இப்போது எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது என்று நான் கூறினேன். அவர் சற்று ஆச்சரியப்பட்டு தொலைபேசியில் பிரார்த்தனை செய்வது பற்றி நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை என்று கூறினார். இதில் என்ன தவறு? தொலைபேசி என்பது தகவல் தொடர்புக்கான ஒரு கருவி. நாம் இருவரும் தூரத்தால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் தொலைபேசி மூலமாக இணைந்திருக்கிறோம். மேலும் கடவுள் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறார். தொலைபேசியின் இரு முனைகளிலும் அவற்றிற்கு இடைப்பட்ட இடத்திலும் அவர் இருக்கிறார். அவர் உங்களுடன் இருக்கிறார், என்னுடன் இருக்கிறார் என்று நான் கூறினேன். இறுதியாக அவர் அதை ஏற்றுக்கொண்டு, சரி, நீங்கள் எனக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன் என்றார். நான் என் கண்களை மூடி நாங்கள் இருவரும் ஒரே அறையில் இருப்பதாக நினைத்து அவருக்காக தொலைபேசியின் வழியாக பிரார்த்தித்தேன். என் பிரார்த்தனை அவருக்கும் கேட்டது, கடவுளுக்கும் கேட்டது. நான் பிரார்த்தித்து முடித்த போது, நீங்களும் பிரார்த்திக்கலாமே என்று அவரிடம் பரிந்துரைத்தேன். அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மறுமுனையில் தேம்பல் ஒலி கேட்டது. இறுதியில், என்னால் பேச முடியவில்லை என்று அவர் கூறினார். பரவாயில்லை, ஓரிரு நிமிடங்கள் அழுங்கள், பிறகு பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு கவலை அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்தையும் கடவுளிடம் வெறுமனை கூறுங்கள். நாம் பேசும் தொலைபேசி இணைப்பு தனிப்பட்ட இணைப்பு என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் அப்படி யாரேனும் நாம் பேசுவதை கவனித்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவர்களை பொறுத்தவரை நாம் இருவரும் இரண்டு குரல்கள், அவ்வளவுதான். தொலைபேசியில் பேசுவது நாம் இருவரும் தான் என்பது யாருக்கும் தெரியாது என்று நான் கூறினேன். இவ்வாறு ஊக்கப்படுத்தப்பட்டு அவர் பிரார்த்திக்க துவங்கினார். முதலில் சற்று தயக்கம் காட்டினாலும் பிறகு பெரும் உந்துதலுடன் அவர் தன் இதயத்தில் இருந்ததை கொட்டி தீர்த்தார். அது வெறுப்பு, விரக்தி, தோல்வி ஆகியவற்றின் ஒட்டுமொத்த கலவையாக இருந்தது. கடைசியில் அவர் வருத்தம் தோய்ந்த குரலில் இவ்வாறு பிரார்த்தித்தார். என் அன்பிற்குரிய இறைவா, எனக்காக ஏதேனும் செய்யும்படி உன்னிடம் கேட்பதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏனெனில் நான் இதுவரை உனக்கு எதுவுமே செய்ததில்லை. நான் எதற்கும் லாயக்கற்றவன் என்பது உனக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் வலிமையானவன் போல் நான் வேடம் போடுகிறேன். பிரியமுள்ள இறைவா, இவற்றையெல்லாம் இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. தயவு செய்து எனக்கு நீ உதவ வேண்டும். அவரது பிரார்த்தனைக்கு விடையளிக்கும்படி நான் கடவுளிடம் மீண்டும் பிரார்த்தித்தேன். பிறகு, கடவுளே, மறுமுனையில் இருக்கும் என் நண்பர் மீது உனது கரங்கள் வைத்து அவருக்கு மன அமைதியை கொடு. அவர் இசைந்து கொடுத்து உனது பரிசை ஏற்றுக்கொள்ள அவருக்கு உதவு என்று கூறி நான் நிறுத்தினேன். ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. நான் இந்த அனுபவத்தை எப்போதும் என் நினைவில் வைத்திருப்பேன். பல மாதங்களுக்கு பிறகு இன்று நான் உள்ளூர தூய்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்கிறேன் என்று அவர் கூறியபோது அவரது குரலில் இருந்த தொனியை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. ஓர் அமைதியான மனத்தை பெறுவதற்கு அவர் ஓர் எளிய உத்தியை பயன்படுத்தினார். அவர் தன் மனத்தில் இருந்தவற்றை வெளியேற்றி கடவுளிடமிருந்து அமைதியை பரிசாக பெற்றார். ஓர் மருத்துவர் இவ்வாறு கூறினார். என்னிடம் வரும் பல நோயாளிகளுக்கு அவர்களது எண்ணங்களை தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பரிந்துரையை நான் அவர்களில் சிலருக்கு எழுதி கொடுப்பதுண்டு. ஆனால் நான் கொடுக்கும் பரிந்துரையை உங்களால் எந்த ஒரு மருந்து கடையில் இருந்தும் வாங்க முடியாது. நான் குறித்து கொடுப்பது பைபிளில் உள்ள வசனம். ஆனால் நான் அந்த வசனத்தை என் நோயாளிகளுக்கு எழுதி கொடுப்பதில்லை. பைபிளில் அந்த வசனத்தை அவர்களையே தேட செய்து படிக்க செய்கிறேன். அவ்வசனம் இவ்வாறு சொல்கிறது. உங்கள் மனத்தை புதுப்பிப்பதன் மூலம் மறுரூபமிடுங்கள். அவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு அவர்கள் தங்கள் மனங்களை புதுப்பிக்க வேண்டியது அவசியம். அதாவது அவர்கள் என்ன போக்கில் ஒரு மாறுதல் தேவை. அவர்கள் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு பின்பற்றும் போது உண்மையிலேயே அமைதி நிரம்பிய ஒரு மனத்தை பெறுகின்றனர். அது ஆரோக்கியத்தையும் நலனையும் விளைவிக்கிறது. அமைதி நிறைந்த மனத்தை பெறுவதற்கு முதன்மையான வழி அதை காலி செய்ய பயிற்சி செய்வதுதான். இதை நாம் மற்றும் ஒரு அத்தியாயத்தில் பார்க்கலாம். அடிக்கடி மனத்தை காலி செய்வதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதற்காக நான் அதை இங்கு குறிப்பிட்டுள்ளேன். ஒரு நாளைக்கு 2 முறையாவது மனத்தை காலி செய்வதை நான் பரிந்துரைக்கிறேன். தேவைப்பட்டால் கூடுதலாக ஒரு சில முறைகள் அதை செய்யுங்கள். பயங்கள், பகைமை உணர்ச்சிகள்,
மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வுகள், பின் வருத்தங்கள் மற்றும் குற்ற உணர்வுகள் ஆகியவற்றை உங்கள் மனத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு கண்டிப்பாய் பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனத்தை காலி செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்று எண்ணமே உங்களுக்கு நிம்மதி அளிக்கும். இதயத்தை அழுத்தி கொண்டிருக்கும் கவலைக்குரிய விஷயங்களை நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரிடம் கொட்டி தீர்க்கும் போது கிடைக்கும் நிம்மதி உணர்வை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? ஒருவர் தன் மனத்தை துன்புறுத்தி கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களையும் உண்மையோடும் நம்பிக்கையோடும் பகிர்ந்து கொள்ளத்தக்க யாரோ ஒருவரை பெற்றிருப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒரு பாதிரியார் என்ற முறையில் நான் நன்றாகவே அறிவேன். சமீபத்தில் நான் ஹானலூலு நகரத்திற்கு கப்பலில் பயணம் மேற்கொண்ட போது அக்கப்பலில் வைத்து நான் ஒரு சமய பிரசங்கம் நிகழ்த்தினேன். என் பிரசங்கம் இடையே தங்கள் மனங்களில் கவலையை சுமந்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் கப்பலின் பின்பகுதிக்கு சென்று கவலையை தந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் கற்பனையாக தங்கள் மனத்திலிருந்து எடுத்து கடலில் வீசி எரிந்து அவை மறைந்து போவதை காணுமாறு நான் பரிந்துரைத்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு குழந்தைத்தனமான பரிந்துரை போல் தோன்றினாலும் சற்று நேரத்திற்கு பின் ஒருவர் என்னிடம் வந்து, நீங்கள் பரிந்துரைத்தது போலவே நான் செய்தேன். அதன் மூலம் எனக்கு ஏற்பட்ட நிம்மதியை கண்டு நான் வியந்து போனேன். இப்பயணத்தின் போது ஒவ்வொரு மாலை வேளையிலும் சூரியன் கடலுக்குள் இறங்கும் போது நான் என் கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிய போகிறேன். ஒட்டுமொத்தமாக அவற்றை என் ஆழ் மனதிலிருந்து களையும் மனநிலையை உருவாக்கி கொள்ளும் வரை தொடர்ந்து நான் அதை செய்ய போகிறேன். காலம் என்னும் பெருங்கடலுக்குள் அவை மறைந்து போவதை நான் பார்க்க போகிறேன். கடந்து சென்றவற்றை பற்றி மறந்து விடுவது பற்றி பைபிளில் கூறப்பட்டுள்ளது இல்லையா என்று கூறினார். இப்பரிந்துரையால் ஈர்க்கப்பட்ட இந்நபர் யதார்த்தத்திற்கு புறம்பான வகையில் உணர்ச்சி வசப்படும் மனிதர் அல்ல. மாறாக அசாத்திய மனநிலைமையை பெற்றிருந்த தன் துறையில் தனித்துவத்துடன் விளங்கிய ஒரு சிறந்த தலைவர் அவர். மனத்தை காலி செய்தால் மட்டும் போதாது, மனம் காலியாகும் போது வேறு ஏதேனும் அதில் கண்டிப்பாக நுழையும். மனத்தால் ஒரு வெற்றிடமாக இருக்க முடியாது. ஒரு காலியான மனத்துடன் உங்களால் நிரந்தரமாக வளைய வர முடியாது. சிலருக்கு அது சாத்தியம் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் மொத்தத்தில் காலி செய்யப்பட்டுள்ள மனம் மீண்டும் நிரப்பப்பட வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் தூக்கி எறிந்த பழைய மகிழ்ச்சியற்ற எண்ணங்கள் மீண்டும் மெதுவாக உள்ளே நுழைந்து உங்கள் மனதில் குடியேறிவிடும். அது நிகழாமல் தடுக்க வேண்டும் என்றால் உடனடியாக உங்கள் மனத்தை ஆரோக்கியமான எண்ணங்களாலும் படைப்பு எண்ணங்களாலும் நிரப்ப துவங்குங்கள். அப்போது நெடுங்காலமாக உங்களை துரத்தி கொண்டிருந்த பழைய பயங்கள், பகைமை உணர்வுகள் மற்றும் கவலைகள் ஆகியவை மீண்டும் உங்களிடம் குடிபுக வர முயற்சிக்கும் போது இடம் காலி இல்லை என்ற அறிவிப்பை உங்கள் மனத்தின் வாசலில் அவை எதிர்கொள்ளும். உங்கள் மனத்தில் அவை நீண்ட காலமாக வாழ்ந்து விட்டதால் அங்கு குடியிருப்பது அவற்றிற்கு மிகவும் சௌகரியமாக இருக்கும். எனவே மீண்டும் நுழைவதற்கு போராடி பார்க்கும். ஆனால் நீங்கள் புதிதாக குடியேற்றியுள்ள ஆரோக்கியமான எண்ணங்கள் இப்போது அதிக வலிமையாகவும் திடமாகவும் இருப்பதால் அவை அவற்றை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தும். பிறகு உங்களது பழைய எண்ணங்கள் தங்கள் முயற்சிகளை கைவிட்டுவிட்டு உங்களை விட்டு விலகி சென்றுவிடும். நீங்கள் நிரந்தரமான மன அமைதியை பெறுவீர்கள். அமேசிங் ரிசல்ட் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் புத்தகத்தை 20 நிமிஷமாக நம்மளோட சேனலில் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் மோர் ரெக்வெஸ்ட், உங்களுக்கு ஏதாவது புத்தகம் நம்மளோட சேனலில் படிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.